இன்று ஒரு ஆளுமையை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். ஆனால் உலகம் அறிந்த இந்த ஆளுமை இன்று தனது புதியதோர் அகவையில் காலடி பதிக்கிறதில் நமக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையுமே. ஆம், இவர் இலங்கையின் தலைநகரில் பிறந்து தனது வாழ்வில் பல இன்ப துன்பங்களையும் வெற்றி தோல்விகளையும் கடந்து இன்று இறைவன் அருளால் அன்பான அழகான பல ஆற்றல்கள் மிக்க ஒருவராகவும் வாழ்ந்து வருகிறார். இறை நம்பிக்கையில் எப்பொழுதும் ஈர்ந்திருக்கும் இவர் இறைவன் தனக்களித்த சிறும் செல்வத்திலும் தன்னாலான சிறு உதவிகளை பிறருக்கு வழங்கி தானும் மகிழ்ந்து தன் இறைவனையும் மகிழ்வித்து வருகிறார் என்பதில் ஆனந்தமே. இலங்கையின் தலைநகர் கொழும்பில் மர்ஹூம்களான முகமது ஜௌபர் மற்றும் சக்கீலா தம்பதிகளுக்கு மகளாக பிறந்த இவர் 3 சகோதரிகளுடன் மிகவும் அழகான முறையில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருந்தவர். தனது ஆரம்ப கல்வி முதல் உயர்தரம் வரை கொழும்பு அல் நாசர் கல்லூரியில் கலைப்பிரிவில் கற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தனது தொழில் நிமித்தம் காரணமாக தன் தாய்நாட்டை விட்டும் குடும்பத்தை பிரிந்தும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பல தடவைகள் பயணங்களை மேற்கொண்டிருந்த இவர் கடந்த 2008ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான கனடா நாட்டில் தன் குடும்பத்துடன் அந்நாட்டு பிரஜா உரிமை பெற்று நிரந்தர வசிப்பிடத்தையும் பெற்றுக்கொண்டார். தனது பாடசாலை காலங்களில் கவிதை, கட்டுரை, பாடல் மற்றும் மாணவர் மன்றங்கள் போன்ற பல திறமைகளை தன்னுள் வளர்த்து கொண்ட இவர் தன் திறமைகளின் அடிப்படையில் இலங்கை வானொலியிலும் மற்றும் தொலைக்காட்சிகளிலும் பல புகழ்பெற்ற நம் நாட்டு கலைஞர்களுடன் தொடர் நாடகங்கள், பாடல்கள், கவிதைகள் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பற்றி தன் முழு நேர பங்களிப்பையும் வழங்கி இலங்கை நேயர்கள் ரசிகர்கள் மனங்களிலும் நீங்கா இடம் பிடித்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அத்துடன் தனது ஆரம்ப காலம் முதல் தன் மனதில் குடிகொண்டிருந்த வறியவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆதங்கம், ஆர்வம் மற்றும் ஆசை இவைகளால் கால ஓட்டத்தில் தன்னாலான சிறு சிறு உதவிகளையும் செய்து வந்த இவர் தன் விடாமுயற்சியால் இன்று உலகம் அறிந்த ஜெய்தூன் நஹர் ஃபவுண்டேஷன் எனும் ஏழைகளுக்கு உதவும் ஓர் அமைப்பையும் அங்கீகாரத்துடன் கடந்த 2017ஆம் ஆண்டு நிறுவி இன்று உலகளாவிய ரீதியில் பல நாடுகளில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் சகோதரங்களுக்கு உணவு, அன்றாட வாழ்வாதாரம், கல்வி மற்றும் ஏனைய தேவைகளென நன்கு பரிசீலிக்கப்பட்டு அவர்களின் உண்மை நிலையறிந்து உரிய நேரத்தில் அவர்கள் பிரயோஜனம் அடையும் அளவிற்கு தான் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருப்பதை தினமும் நாம் இங்கு காணக்கூடியதாகவே இருந்து வருகிறது. May Allah grant us goodness. Allah says in the rest of that verse that Allah knows its place that it's going to come through and where it's going to leave from. Everything, your birth and death is determined by Allah. Everything is already prescribed, predestined by Allah. You rely on Allah. Allah says He will provide for every single one, all His creatures, what they need. The problem with us, we become depressed because we have what we need, but we want beyond what we need. There is a difference between what you need and what you want. What you want, Allah didn't guarantee He's going to give you. What you need, Allah will give it to you. Subhanallah, it's amazing. So what do you actually need? You don't need the luxuries, you don't need so much and whatever else. You probably need a little bit of food to survive, some clothing to cover yourself, a little place that you can actually sleep, even if it happens to be under a tree. If that's what Allah has written, He's provided you what you need. But what you want, Allah still says, I will give you as much as I would like to give you. You work hard, I will still provide. You know what? To show you that I will actually give you more than not only what you deserve, but more than what you need. And then it's a test
to see, will you share with others? Will you talk to others? Will you communicate with others? Will you help others? Not only financially and materialistically, even by speaking to them. Sometimes talking to someone is more valuable than £1,000,000 because you've spoken to them, you've moved them, you've changed their lives. People say, you know what, you've changed my life. Well, I tell you what, you need to start changing the lives of others in whatever way possible. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. இவரின் இந்த அளப்பரிய சேவை உலகில் இந்தியா, இலங்கை, உகண்டா, மலாவி, பங்களாதேஷ், ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் மிக சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகிறது என்பதும் பெருமைக்குரிய விடயமாகும். இப்படியான இவர் குறித்த நேரத்தில் தன் இல்லற வாழ்வில் இணைந்தவர், 3 பிள்ளைகளின் தாயுமானவர். இவ்வாறு தன் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் முகநூல் ரிதம் தொலைக்காட்சியில் பொக்கிசம் எனும் தலைப்பில் வாராந்தம் ஒரு பெண் ஆளுமையை இனம் கண்டு அவர்களை நேரலையில் நேர்முகம் செய்து உலகிற்கு அறிமுகம் செய்து வைப்பதோடு இன்னும் எத்தனையோ திறமையானவர்களையும் தேடும் விதமும் பாராட்டத்தக்கதாகும். இப்படியாக நாம் பாராட்டி பெருமிதமடையும் இவரின் இன்னும் ஒரு பக்கம்தான் நம்மை அதிர்ச்சியில் ஆற்றியது. ஆம், கடந்த சில வருடங்கள் கீமோ என்று சொல்லக்கூடிய ஒரு வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இவரின் கடைசி நிமிடங்கள் பற்றி எம்மோடு பகிர்ந்து கொண்டது மட்டுமன்றி, தான் கடந்து வந்த சவால்களும் துன்ப துயரங்களும் தோல்விகளும் அவமானங்களும் இவரின் சமகால வெற்றி கண்ணங்களாகி போனது. கீமோ வகையான புற்றுநோயால் பாதிப்புக்குள்ளான இவருக்கு பல தேர்ச்சி பெற்ற வைத்திய நிபுணர்களால் ஒரு சில மாதங்களே இவரின் உயிருக்கு உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருந்தது. இதோ இந்த நிழல் படம் சொல்லும் நிலையில் தான் வாழ்ந்திருந்தார் என்பதை எண்ணி பார்க்கும் போது நம் கண்களும் குளமாகி உள்ளமும் கனத்துத்தான் போகிறது. Biggest favor Allah did for me. 4 years ago, my mom was diagnosed with cancer and her chances of survival was pretty low. But I knew Allah would have my back no matter what. I did not give up. I knew Allah would accept my prayer and cure her, which He did, Alhamdulillah. Now my mom is healthy and cured with the help of Allah. I know I can never repay my Allah back. All I can say is Alhamdulillah. Alhamdulillah. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே. இருந்தபோதும் தன்னம்பிக்கை, மன உறுதி, காத்திரமான இறை நம்பிக்கை இவைகளாலும் தன் விடாமுயற்சியினாலும் தன் வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலையாகி இன்று வெற்றி நடை போடும் இவர் யார்? இவ்வாறான சோதனைகள் நம்மை சந்திக்கும் போது மனம் சோர்வடைந்து துவண்டு போகும் சக பெண்களுக்கு மத்தியில் இந்த பெண் சகோதரி நம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக படிப்பினையாக திகழ்கிறார் என்றால் அது படைத்த ரப்புல் ஆலமீன் இவருக்கு வழங்கியிருக்கும் அளவுகளற்ற பாசம் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. சமூக வலைத்தளங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்லாது பிறரின் திறமைகளையும் தேவைகளையும் கண்டறியவும் உதவிகளை பரிமாறிக்கொள்ளவும் மிகச் சரியான தளமாக இருந்து வருகிறதென்றால் அது இவருடைய விடயத்தில் இன்னும் ஊர்ஜிதமாகி போகிறது. இப்படி தன் வாழ்க்கையில் சகல இன்ப துன்பங்களையும் கடந்து இன்று நம் மத்தியில் ஒரு சிறந்த உதவும் தலைவியாக, நல்ல பண்பாளராக, நல்ல மனிதராக, நல்ல தோழியாக, நல்ல சகோதரியாக நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவர் யார்? ஆம், இவர்தான் உதவும் கரங்கள் ஜெய்தூன் நஹர் ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர் மதிப்புக்குரிய சகோதரி ஜெய்தூன் நஹர் அவர்கள். இன்று தன் பிறந்த நாள் காணும் இவர் இன்னும் 100 வருடங்கள் தாண்டி தேக ஆரோக்கியமும் ஈருலக சகல சௌபாக்கியங்களும் பெற்று தன் மனபாரங்கள் சுமைகள் இலேசாகி இதமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறோம். இனிய அகவை தின வாழ்த்துக்கள்.
பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். ஆம், இதோ நம் உறவுகளின் அன்பு வாழ்த்துக்கள் சகோதரி. இது உங்களுக்கான இன்ப அதிர்ச்சி. வணக்கம் நேர்களே, இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொக்கிஷத்தின் பொக்கிஷம் செய்தூன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ரிதம் டிவியினுடைய நிகழ்ச்சி படைப்பாளர்களில் அண்மையிலே பேசப்பட்டு கொண்டு வருகின்ற ஒருவர் தான் செய்தூனார். இவருடைய நிகழ்ச்சி தொகுப்பு விதம், அதேபோன்று நேர்களை அவர் தம் பக்கம் இழுக்கின்ற விதம், இவை என்றுமே மறக்க முடியாது. ரிதம் டிவியினுடைய வளர்ச்சியிலே இவருடைய பங்களிப்பு என்பது எங்களால் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு பின்னால் ரிதம் டிவி ஒரு புது வடிவம் பெற்றிருக்கிறது. எனவே இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற செய்தூனார் சகோதரி அவர்களை நீடுடி காலம் வாழ்கவென வாழ்த்துவதோடு நோய் நொடியின்றி அவர் குடும்பத்தோடு நலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். Wish you happy birthday. May Allah bless you, ஜெய்துன் நஹார். முகநூலின் முகவரி தந்த மிகச்சிறந்த நட்புகளில் ஒன்று எனக்கு ஜெய்துன் நஹார். நட்சத்திரங்களின் எண்ணிக்கை போல் உன் இலட்சிய வாழ்வும் அமையட்டும். இன்றும் துயருற்றோர் வாழ்வில் விடி நட்சத்திரமாய் இருக்கட்டும். வட அமெரிக்க கண்டமதிலிருந்து ஆசிய ஆப்பிரிக்க கண்டங்களை துயர் துடைக்கும் கொடைப்பணி இறை பொருத்தத்துடன் மென்மேலும் தொடர என் பிரார்த்தனைகளை உனக்கு காணிக்கையாக்குகிறேன். உன் தோழன் ஜியாத் ஃபஹமி. அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரி செய்தூன் நஹாருக்கு என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று போலின்றும் சந்தோஷமாக வாழ என்னுடைய பிரார்த்தனைகள். செய்தூன் சிஸ்டர், ஹாய், திஸ் இஸ் முபீன். நான் உங்களை பிறந்த நாள் இந்த தினத்தில் உங்களை வாழ்த்துவதில் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உங்களுடைய பிறந்த நாள் தினத்தில் வாழ்த்தி வாஞ்சையுடன் உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி விடைபெறுகிறேன். எங்களுடைய அன்பு சகோதரி செய்தூன் நஹார் சிஸ்டர் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் என்பதனால் என் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு உரித்தாகட்டும். ஹாப்பி பர்த்டே அவர் சிஸ்டர் செய்தூன் நஹார் சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே டு யூ. உயிரின் உறவே, உதவி கரமே, ஈகை குணமே, கருணை மனமே, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் செய்தூன் தாத்தா. நான் உங்கள் அன்பின் தம்பி முஜாஹிர் புத்தலாம். எங்களுடைய செய்தூன் நஹார் ஃபவுண்டேஷனுடைய தலைவி, ரிதம் தொலைக்காட்சியின் பொக்கிஷ நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் செய்தூன் நஹார் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுவதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. சிஸ்டர் செய்தூன் நஹார் தங்களுக்கு எனது மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தங்களுக்கு நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் ரஹ்மத்தையும் கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். உங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வை தருவதற்கு இறைவனிடம் நான் துஆ செய்கிறேன். ஃபேமிலியோடு நீங்கள் சந்தோஷமாக நல்லபடியாக உங்களோட பிறந்த நாளை நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுன்னு என்னுடைய இனிய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday, my dear sister Zaitun Nihar. May Allah always bless you and your family with happiness forever. Best wishes from us, from me, Johara and Noor Alisha. Okay, take care. Have a nice day. Bye. தாவி வரும் கடலலையே உன்னை கரைகள் வாழ்த்தும், சுற்றி வரும் பூமியே உன்னை உலகம் வாழ்த்தும், வீசி வரும் தென்றலே உன்னை மரங்கள் வாழ்த்தும், பாடி வரும் குயிலே உன்னை இசை வாழ்த்தும், வானத்து நிலவே உன்னை நட்சத்திரங்கள் வாழ்த்தும், பூத்து வரும் புன்னகையே உன்னை என் அன்பு வாழ்த்தும், இன்று போல் என்றும் மகிழ்ச்சி பொங்க வாழ உன்னை எந்தன் கவிதை வாழ்த்தும், அற்புதமான உன்னை என் இதயம் வாழ்த்தும். பூவாகித் தரணியிலே பூத்திட்ட என் சிநேகிதியே, பிறந்த தின நன்னாளில் மனப்பூரிப்போடு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பேரானந்தம் கொள்கிறேன்.
என்றும் இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் என் அருமை தோழிக்கு. இன்று எனது செய்துன்னஹார் சிஸ்டர் அவர்களின் பிறந்த நாள். அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன். அவர்களின் நல்ல மனசுக்கு நல்ல குணத்துக்கு மேலும் மேலும் எல்லாம் பரக்கத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜைத்துன்னிஹார் சிஸ்டர், உங்களுக்கு பர்த்டே வார எனக்கு உங்களை நினச்சி சரியான சந்தோஷமாயிடுச்சியவா. உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்கள் இதனாலும் சந்தோஷமாக இச்சோணுங்க. எந்த வாழ்த்துக்களாக உங்களுக்கு. வீழாத உடல், தீராத செல்வம், உச்சமான புகழ், இறைவனவன் அருள் இவையெல்லாம் பெற்று சிறப்பாக நீ வாழ அக்கறை குயிலிவளின் ஆத்மமான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இவர்களுடன் இணைந்து நானும் என் சகோதரியை வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அந்தியில் பூத்த சந்தன மேகம், சிந்தையை ஈர்த்த என் கவிவானம். அந்தியில் பூத்த சந்தன மேகம், சிந்தையை ஈர்த்த என் கவிவானம். கண்ணிலே நடி இத்தனை ஈரம், வெண்ணிலவாக பூத்திரு போதும், வெண்ணிலவாக பூத்திரு போதும். அந்தியில் பூத்த சந்தன மேகம், சிந்தையை ஈர்த்த என் கவிவானம். பொக்கிசப்பூவே பொங்கிடும் தீவே, புன்னகை சாரல் வீசுதடி. அஞ்சுகம் நீயே அவ்வையின் மகளே, என் மனம் உன்னை பாடுதடி. பார்வையில் விழுந்த பரிசு நீ, வேர்வையில் வேர்விடும் வெளிச்சம் நீ. பார்வையில் விழுந்த பரிசு நீ, வேர்வையில் வேர்விடும் வெளிச்சம் நீ. தோல்விகள் உனக்கில்லை, நீ வெற்றியின் முதல் பிள்ளை. அந்தியில் பூத்த சந்தன மேகம், சிந்தையை ஈர்த்த என் கவிவானம். மல்லிகை சரமே மங்கள இசையை இன்றிலி ஈரம் தூறுதடி. ஆயுளில் நீய தேய்வின்றி வாழ உன் புகழ் ஏடுகள் வீசுமடி. கோடையில் கொட்டிய திவளை நீ, வாழ்வியல் வார்த்திடும் வசந்தம் நீ. கோடையில் கொட்டிய திவளை நீ, வாழ்வியல் வார்த்திடும் வசந்தம் நீ. வேலிகள் உனக்கில்லை, நீ வெற்றியின் முதல் பிள்ளை. அந்தியில் பூத்த சந்தன மேகம், சிந்தையை ஈர்த்த என் கவிவானம். அந்தியில் பூத்த சந்தன மேகம், சிந்தையை ஈர்த்த என் கவிவானம். கண்ணிலே நடி இத்தனை ஈரம், வெண்ணிலவாக பூத்திரு போதும், நீ வெண்ணிலவாக பூத்திரு போதும், வெண்ணிலவாக பூத்திரு போதும், நீ வெண்ணிலவாக பூத்திரு போதும். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.